இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கால் ஆஃப் டியூட்டி கேம் ப்ளே பற்றி தான் பார்க்க போகிறோம். கால் ஆஃப் டியூட்டி தான் விளையாட போகிறோம். சாரி, ஃபஸ்ட்டு நம்ம ஐடிக்குள்ளே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஓடு 200 டோக்கன்ஸ் கிடச்சிச்சு. ஏதாச்சும் ஒரு கன்னை போய் அப்கிரேட் பண்ண முடிஞ்சுன்னா அப்கிரேட் பண்ணி அதை மேட்ச் பண்ணி இருங்கடா. இப்போ நான் எதுக்குள்ளே போனேங்க மறந்துட்டேனே. அந்த ஸ்பின் எப்படி போனேன் நான்? ஸ்பின்னு இதுக்குள்ளேயா போனேன்? இதுக்குள்ளே தான் போய் ஸ்பின் பண்ணேன். எங்கடா ஸ்பின் பண்ணுறது? எங்கடா அட பாவையில் ஸ்டோரில் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, வாங்கலாமே, போடலாமே, ஒரு ஸ்பின்னு போடலாமே. ஓ மை காட், ஸ்டார். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? 3 ஸ்பின்னு போடுற அளவுக்கு நம்மளுக்கு டோக்கன் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்பின்னு போடுவோம். லக் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் நல்லதாக. எனக்கு கன் ஸ்கின் கிடச்சா கூட ரொம்ப சந்தோஷம். கன் ஸ்கின் இருக்கா அதில்? ஃபஸ்ட்டு சரிங்க. கன் ஸ்கின் அதுவும் நம்மளுக்கு தேவைப்பட்ட மாதிரி ஏதாச்சும் ஒரு கன் ஸ்கின் வேணும். தேவையே இல்லாமல் ஏதோ ஒரு கன் ஸ்கின் இருந்துச்சுன்னா, நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. என்னது, எல்லாமே மில்லி கன் ஸ்கின்னாக இருக்குது. எல்லாமே மில்லி தான். This event is for characters, not for gun skins. Sad. ஃபஸ்ட் என்கிட்ட இது 2 இருக்குது, ஆனால் சிபி ஒன்று கூட இல்லை. வேறு ஏதாச்சும் இருக்கா இந்தியில்? இதில் அந்த மாதிரி தர வேண்டியதுங்களா? தந்துருக்காங்க ப்ரோ. எப்படி வாங்குறது? நம்மளுக்கு இந்த டோக்கன் எப்படியாச்சும் வேணும். இந்த மாதிரி அந்த கன்ஸ்கினுக்கு மாட்டா தர மாட்டேங்குது. ரெண்டாயிரத்துலாம் பண்ணுறேன். எல்லோரும் நம்மளோட மைசூர் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் போய் பாருங்கள். அது எனக்கு வந்துட்டு ஓரியன்டேஷன் வந்துட்டு கரெக்டாக வரல. அப்புறம் நான் வந்துட்டு எப்போவுமே விஎன் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இன்ஷாட் வந்துட்டு எடிட் பண்ண தெரியாது. இவன் என்னது, நம்ம ஸ்ப்ளாஷ் எல்ட்ரா கேமர்ஸ் இருக்கார்ல, விச் மீன்ஸ் வேபப், அந்த அவர் தான் வந்துட்டு நம்மளுக்கு எடிட் பண்ண ஹெல்ப் பண்ணார். அந்த ஓரியன்டேஷன் மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். ஓகே, மறக்காமல் அது பார்க்கலன்னா எல்லோரும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, வாங்க போவோம். நீங்கள் நம்ம ஸ்னைப்பரை வச்சு தெரியாமல் சவுண்டு ஏற்றினோன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. நானே என்னோடய வீடியோவை போய் பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம வாய்ஸை கேட்க மாட்டேங்குது. இதுலேயும் கேட்காதுன்னு தான் நினைக்கிறேன், தெரில. நீங்கள் சொல்லுங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கேட்குதா இல்லையா. இன்னும் ஒரு அடி கூட மேலே போக முடியாது. அவன் வெறி கொண்டு ஓடிட்டு இருக்கான். இருங்க, இப்போவாச்சும் ஒரு அடி படுதா? ஒன்றுமே பண்ணல. பட்டுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு காம்போனா பிவிபி பைசனும், அப்புறம் வந்துட்டு M249. அது என்னமோ இருங்க, M249 தான் நினைக்கிறேன். இல்லை, ஸ்ட்ரைக்கரும் M249 தான் என்னோட ரொம்ப டெட்லி காம்போ. ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு ஒன்று ஷார்ட் ரேஞ்சில் தெறிக்க விட்டுரும், இன்னொன்று ஷார்ட் ரேஞ்சிலையும் சரி
என்னது மிட் ரேஞ்ச்லேயும் சரி லாங் ரேஞ்ச்லேயும் சரி எல்லாத்துலேயும் தெரிக்க வைக்கிறேன். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் டெட்லி காம்போ ஃபார் மீ. உங்களோட காம்போ என்னதுன்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது கால் ஆஃப் டியூட்டி ஃபேன்ஸ் இருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். விளாண்டுட்டு இருக்கிறதுனால பேச வர மாட்டேங்குது. அடிச்சிட்டாண்டா. நான் கூட வந்துடுவானோ இன்விசிபிலிட்டிலேருந்து வெளியே வந்துடுவானோன்னு நினச்சேன். சரி நம்ம இதுக்கு மேலே போய் நின்றுடலாம். மேலே போய் நின்று எல்லாத்தையும் போய் கலக்க வேண்டியதான். ஏறா 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 அவ்வளோதான்டா. என்ன சொல்கிறீங்க? எப்பட்றா பார்த்தாங்க எப்போ பார்த்தானே தெரில. பார்த்துட்டான். தம்பி லீடிங்லலாம் போகாதீங்களா? அப்போ நாளைக்கு இப்படி எங்கேருந்து அடிக்கிறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பார்த்தாலுமே வச்சுக்கோங்க அவ்வளோதான். அவனும் பார்க்காம இருந்தால் சரி. எவனும் தடிக்கிறான். எவனுமே இல்லை. இங்கே தான் அடிக்கிறான். ஏய் எங்கடா இருக்கீங்க? ஒருத்தனை இன்சைடு வர மாட்டேங்கிறான். இன்னைக்கு இருந்துச்சு. ஏய் படுறா. இல்லை இது சரிப்பட்டு வராது. நம்ம கேம்பெல்லாம் அடிக்க வேணாம். ஸ்ட்ரைட்டாக இறங்கிட வேண்டியதான். இறங்கிடலான்னு சொன்னேன், அதுக்குள்ளே இறக்கி விட்டாங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இவனுங்க ரொம்ப அடிக்கிறானுங்க. ஐயோ சரி இந்த கண்ணை வேற எடுத்துட்டேன். எனக்கு இந்த கண்ணிலையும் வரல வராது. இது டப்பு டப்புன்னு ஒன்றா அடிக்கும். அது ஷார்ட் கன் மட்டும்தான் இருக்குது. லாங் ரேஞ்சுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுவேன்? எவ்வளோ பின்னாடி வந்தான்? போவான் மாடினானா அடிப்போம். அவன் இன்னும் சைட்டுன்னு வருது. ஒரு புல்லட்டாக தான் கைஸ் அடிக்க முடியும். ஹேய் ஓ ஆமாம், நான் ஸ்னைப்பருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வச்சுருக்கேனா? டக்குன்னு பாடுறா. சரி இதையாச்சும் எடு. ஆர்பிஜியாச்சும் எடுத்துகிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்க முடிய மாட்டேங்குது. ஸ்கோப்பும் இல்லை ஒன்றும். ஐயோ பேசாமல் லே அவுட் பார்த்துட்டு வந்துருக்கலாமோ? அப்பா இந்த கண்ணு தான் இந்த கண்ணு தான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். கிடச்சிருச்சு. அடி சகல என் அடியை பார்த்தது இல்லையே, இனிமேல் பார்ப்பீங்க. இப்போ பாருங்க அடி எப்படி இருக்கும் தெரியுமா? தரமாக இருக்கும். இந்த கட்டணை வச்சு அடிக்கிறதுதான்ப்பா இல்லை. தாண்டி போய் இப்படி குதிச்சு இப்படி சுற்றி அப்படி வந்து இப்படி போய் வேற எங்கடா இருக்கீங்க? வாங்கடா, தைரியமாக வந்தால் வாங்கடா. இப்போ வாங்கடா, பக்கத்தில் வாங்கடா. வாங்கடா வாங்கடா. எங்கடா இருக்கீங்க? இப்போ வராதிங்கடா. எவனும் இந்த மேலே வந்து அழுத்திட்டு இருக்கான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பெஸ்ட்டாக அழுத்தக்கூடிய கன் ஃபார் ரீசன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன ரீலோட் ஸ்பீடு ரொம்ப கம்மியாக போகும். பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். என்ன வேண்டாம். என் கண்ணு முன்னாடி
வந்தது எவன்டான்னு கேட்க வந்தேன். அதுதான் ஸ்ட்ரைக்கரா? சி, ஸ்ட்ரைக்கருக்கும் ஆர்பிஜிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் அதை போய் ரீலோட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா புல்லட் ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு. இந்த சைடு எவனும் வரான். கைஸ், நம்ம இந்த மேட்ச்சில் தோற்றுருவோம். அடுத்த மேட்ச்சில் பாருங்கள், கண்டிப்பாக தெரிக்க விட்றேன். இந்த மேட்ச்லேயே வந்தாலும் உண்டு, ஆனால் அதுக்கு டீம்மேட்ஸ் கோஆப்ரேட் பண்ணுமே. எவனும் பார்க்காம அங்கே செத்துட்டான்டா ஒருத்தன். அப்போ அங்கேருந்து ஸ்னைப்பிங் பண்ணிகிட்டு இருக்கான். சுட்டுட்டான். சூப்பர் கைஸ், இதை விடுங்க கைஸ், நம்ம பார்த்துக்கலாம். இருங்க, நம்ம லோட் அவுட் ஃபஸ்ட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுவோம். லோட் அவுட் பாருங்க, ஹையஸ்ட் ரேட்டிங்கே 75 தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா எனக்கே தெரியல. வெயிட் பண்ணுங்க. ஸ்னைப்பரை வச்சுக்கலாம். நம்மளுக்கு டச் விட்டு போச்சு. எல்லாமே ஸ்னைப்பர் தான். இதில் இந்த ஸ்கோப்பு இங்கே ரெக்கமெண்டட் அட்டாச்மெண்ட்ஸ் ரெக்கமெண்டட் அட்டாச்மெண்ட்ஸ் இந்த ஸ்கோப்பு செம்ம கஷ்டம். இதை வச்சு விளாண்டு பார்க்கலாமா? எல்லாரும் என்ன போகுது, கடைசி ஸ்கோப் என்னதுடா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட இது டாக்டிக்கல் ஸ்கோப் இருக்கிற மாதிரி ஏதாவது ரெக்கமெண்டட் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கா? இல்லை, வெற்றிகரமாக இல்லை. சரி, நம்ம ஸ்கோப்பு மாற்றியாச்சு. இதை கண்டிப்பாக அடிக்க வராது. ட்ரை பண்ணுவோம், இருந்துச்சுன்னா அடிப்போம். எல்டபிள்யூ டீம்ஸாக இருக்குது. தள்ளுறா பாடுறா. கேப்டன் அமெரிக்கா பிளாக் பேந்தரை முந்துற மாதிரி முந்திட்டு இருக்கேன்டா. பார்த்தீங்களா? யூ ஸ்னைப்பர்ன்றதை மறந்துட்டேன். ஓடிட்டானுங்க. அப்போ கண்டிப்பாக இந்த சைட் ஒருத்தர் வருவோம். அப்பா அடியே பாருங்க, அந்த ஸ்கோப்பில் சராமரியாக விழுகுதா? அப்படி மாட்டி அண்ணனுக்கு கில்லு கொடுக்கணும். மற்றபடி அண்ணனை அடிக்கவோ அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஏய், எல்லா கையும் ஓசி தூக்கிட்டு இருக்காண்டா அவன். கத்தி வச்சு அடிக்கலான்னு பார்த்தா அடிச்சாண்டா. இன்னொரு கில்லு, அவ்வளோதான். டீமேட்ஸ் அடிச்சிருங்க. அடிக்க டக்குங்க. ஏன் நல்லா சாவுறீங்க? ஏய், என்ன ஒரு கில்லு தானே அடிக்கணும்? அதுக்கும் நான் தான் வந்து அடிக்கணுமா? அவ்வளோதான். ஸ்டேபிள் வின்னர் நம்ம தான் எப்போவுமே நம்ம தான். எவ்வளோ கில்லுன்னு கூட தெரில, நான் பானும் வளரிட்டுருக்கேன். 10 கில்லு ஓடு. தாக்கு தான் தாக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் போட்டு. அப்படி
2 பேர்த்த அடிச்சிட்டேன். 3வது நடிக்கும்போது அவன் லைட்டாக எஸ் ஆகிட்டான். கண்ணா பின்னாடி நடித்தா இதுதான் நிலைமை. அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நிறைய ஏய் அடிச்சேன்டா. டேமேஜ் இந்த மாதிரி தானே காட்டுச்சு. ஓகே, இனி நம்ம வந்துட்டு நிஞ்சா மோடில் இறங்கி எல்லாத்தையும் பஞ்சா ஆக்கிடுவோம். ஓடுறான் புறான் எங்கடா உள்ளே ஓடிட்டுருக்கேன். டைம் இல்லைடா நம்மளுக்கு. பாவியா அப்படி வந்து இது அப்படி அவர் அப்படியே உள்ளே போய் அப்படி சுற்றி வந்து இப்படி அடிக்கலான்னு பார்த்தேன். முடிச்சான். சுற்றி போய் அடிச்சது அவனும் செத்துட்டான்னு தான் நினைக்கிறேன். அவனும் செத்துட்டான், நானும் செத்துட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நம்ம தான் ஃப்ராக்சர்டு ஃப்ளெண்டை வச்சு அடிச்சிட்டோம் ஃப்ரான்ஸ். இந்த இதுவா 2வது அடித்தேன், 3வது அடிக்கலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கத்தி வச்சு அடிக்க போகலன்னு சொல்லும் போது அடிச்சிருமா. இந்த கன் ஸ்கின்னில் ஏதாச்சும் ஒரு ஸ்னைப்பர் கன் ஸ்கின் இருந்துச்சுன்னா எடுத்துடலாம் நினச்சா ஸ்னைப்பர் கன் ஸ்கின் ஒன்று கூட விட மாட்டேன்றானுங்க. பாருங்கள், இந்த மேட்ச் அப்படி 84 ரேட்டிங்கு. சூப்பரில். நம்மளுக்கு நம்மளை யாரெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்களோ நம்ம மறுபடியும் அவங்க என்கரேஜ் பண்ணணும். இன்னொரு 200 கமாண்ட் கேஸாங்க. இப்போ கிட்டத்தட்ட 400 இருக்குது நம்மள்கிட்ட. அப்கிரேட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுவோம். ஏதாச்சும் எல்டபிள்யூ துந்திரா போய் அப்கிரேட் பண்ணுவோம்னா அது நம்ம இன்னும் அப்கிரேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். லோட் அவுட்டுக்கு போயிட்டு ஸ்னைப்பருக்குள்ளே போயிட்டு எங்கே துந்திரா எங்கடா துந்திரா இல்லை கைஸ், அப்கிரேட் ஆகி தான் இருக்குது. ஆமாம், ஃபுல் அப்கிரேட் ஆகி தான் இருக்கு. நம்மளுக்கு எப்போவுமே ஃபேவரட்னா ஒன்றே ஒன்று தான், டிஎல் கியூப் தானே. ஐயோ, என் ஸ்னைப்பர் பேர் எனக்கே தெரில. டிஎல் கியூப் டிகிரி தான். அப்புறம் இன்ஃபெக்ஷன் கேரம்பிட் இன்ஃபெக்ஷன். நம்மளுக்கு என்ன எக்ஸப்ஷன் ஓ மை காட், இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம். நாங்கள் ஏதாச்சும் நான் அப்கிரேடை போட்டுவிடுவோம். நம்ம எல்லாம் ஒரு ஸ்னைப்பர் பிளேயர். ஹாப்பி போடல, அவ்வளோதான். போடு, காசாக பணமாக போட்டு அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே போயிட்டு ஹாட் ரெக்கமெண்டேஷனுக்கு போயிட்டு. ஏன்டா இன்னும் வரலையா? ஏன் ரைட் நவ் ட்ரையல் லோட் அவுட்டா? ஏன்டா நான் தான் மேக்ஸ் பண்ணிட்டேனே. அப்போ எனக்கு எல்லா அட்டாச்மெண்ட்ஸுமே வந்தாங்க. ஏன் வரல? வை இட் டோன்ட் கம். வை சரி விடுங்க. ஏதாவது நல்ல செமையான கஷ்டமான ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ப்ராப் ஹண்ட்டு, ப்ராப்பு, ஐயோ சர்ப்ரைஸ் சேலண்ட்டு, ரேங்க்டா, ரேங்க் தான்டா வேணும் எனக்கு. ஓ ரேண்டம் டாமினேஷன், சர்ச் அண்ட் டிஸ்ட்ராய், டீம் டெத் மேட்ச், எல்லாத்தையும் போடு. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னாவா? எல்லாத்தையும் போடு. என்ன வந்தால் என்ன, சர்ச் அண்ட் டிஸ்ட்ராய். ஓகே, அதுலேயும் நான் ஸ்னைப்பர் வச்சு தான் விளையாடுவேன். செத்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல. டேய் என்னடா செத்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னா ஸ்டார்டிங்லேயே சாக விட்டுருவீங்களாடா டேய்.
அட பாவீங்களா, லூசிங்கில் இருந்த மேட்ச்சில் ஒருத்தன் லெஃப்ட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக என்னைய போட்டு விட்டானுங்க. நான் போய் பாமை பிளான் பண்ணுறா, இவன் வேற ஒருத்தன், இவன்கிட்ட தான் பாம்பு இருக்குது. சூப்பர்ரா. இவனுங்க என்ன பிளான் வச்சுருக்கானுங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 1v3 பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணுறான் போல். எல்லோரும் பிக்கு போயாச்சு. ஏழை இவன் பாமை வச்சுட்டு இங்கே வந்து ஒளிஞ்சா கூட அடிச்சிடலாம். என்கிட்ட ரசவன் யூவா நம்மளுக்கு இந்த கண்ணு பேரெலாம் ஒழுங்காக சொல்ல வராது. இந்த கன்று இருக்குது, நல்ல கன்று, அவ்வளோதான். இன்னும் ரெண்டு பேர் இந்த இடத்துக்கு அந்த 2 பேர் வருவானுங்க, அவ்வளோதான் காலி. ஒருத்தன் பார்த்துட்டான், அவன் எல்எம்ஜி வச்சுருக்கான். எல்எம்ஜி அட்ரா அவனை தான்டா அடிக்கணும். அப்பா அவ்வளோதான், அவன் தான் கிங்ஸ்லேயர். எல்எம்ஜி வச்சுருக்கிறவன் எல்லாருமே கிங்ஸ்லேயர் ஆயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ் வெப்பன். டே டைம் இல்லடா, போய் வெயிடா பைத்தியக்காரா. வெய் ப்ரோ, வாங்க. தமிழ் வேறு இல்லை. And the bomb bro. And the bomb bro. Lost that round, but it's not over yet. Ready up. நான் இப்போ மைக் ஆன் பண்ணி சொன்னேன், ப்ரோ பிளான் மட்டும் பண்ணுங்க ப்ரோ, நம்மக்கிட்ட டைம் இல்லைன்ற மறுபடியும் அப்படியே நிற்கிறான். நம்ம பிக்கப்பு பாம்பை பிக்கப் பண்ணிட்டோம். எல்எம்ஜி வச்சுருக்கேன் நான், ஃபஸ்ட்டு போட்டு தாக்குறாடி. என்னடா ஓட்டான். தம்பி செத்துறாதா முஸ்டபா. ஐயோ நான் செத்துருவேன் போல. அட்ரா என்ன கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அட்ரா அவனை அப்படி தாண்டா 2 பேர் உள்ளே போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த டீம்மேட்டு இவனை பார்த்து பயந்து ஓடிட்டுருக்கான். முஸ்டபா டேய், முஸ்டபா டோன்ட் வரி முஸ்டபா. ஐயோ எனக்கு தெரிஞ்சு ஸ்னைப்பர் இப்போ யூஸ் பண்ண வேணான்னு நான் நினைக்கிறேன். வேன் ட்ராப் ஆகிடுச்சு, போய் பிக்கப் பண்ணு. இப்போல்லாம் இந்த இடத்துக்கே வர மாட்டான். வேன் ட்ராப் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஏய் இன்னொரு டீமெட் இருக்கானா. டே போய் ஏறா போனா பாமிடுறா. பிளான் பண்ணுறா, பின்னாடிப்பா பிளான் பண்ணா. இவனுக்கு சரிப்பட்டு வர மாட்டானுங்க. அவன் ஒருத்தங்காலியா இல்லை அவன் வந்துட்டு மனசு வச்சா தான் 2 பேர்த்தையும் அவன் 2 பேர்த்த முடித்தா தான் முடியும். இவன் முடிக்கிறதா இல்லை, அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. டைமும் இல்லை. டேய் ஏன்டா இப்படி பைத்தியா மாதிரி பண்ணுறீங்க. அவன் செத்துட்டான்ல, சூப்பர்ரா. இந்த மாதிரி தங்கமான டீமேட்ஸை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோ மோஷனில் சாகுறாரு. இப்போ நம்ம டிஃபெண்ட் பண்ணோம். எங்கே வச்சிருந்தார் ஞாபகம் இல்லையே. என்னடா ஆடா பொஸ்கா போங்கடாடி. பொஸ்கா வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன். நான் அந்த டிஎல்கியூ 33 வச்சுட்டே ஒன்றும் பண்ணல. இது வேறு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸ்னைப்பர் செட்டிங்ஸ் இதுக்கு வைக்கவே இல்லை. ஓப்பன்லேயே ஓடிட்டுருக்கோம், பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த சைட் அங்கே யூஸ் போகிறானுங்க எல்லோரும். ஏதான் ஏ
எங்கே பியா பிஎல்கே வர்றான். இவன் வேறு இந்த கன்ல என்ன ஹார்ட் ரெக்கமெண்டேஷன் வச்சுருக்கானா இல்லை நார்மலாக வச்சுருக்கானா வேறு தெரில. 1v4 அடே. ஆமாம் என்னாச்சு ட்ரோனா? பாம் ட்ரோன் அவ்வளோதான். என்னாச்சுன்னு தெரில. இன்றைக்கி நம்மளுக்கு ராசி இல்லையோ, தோத்துட்டே இருக்கோம். சரி, அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஜெயிக்கிறேன், போடுறேன். ஓகே கைஸ், பாய். நான் அப்படியே வீடியோ முடிச்சுக்கிறேன்.